கடைசியாக தொழுகை ஜமாஅத்துடன் தொழுகை நிறைவேற்றுவது, ஒரு பயங்கரமான சூழல் இருக்கும் போது எவ்வாறு தொழுகை நிறைவேற்ற வேண்டும் போன்ற விடயங்களை கடந்த வகுப்புகளில் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் அதே போன்று ஜும்ஆ தொழுகை பற்றி பார்த்தோம். இன்றைய தினம் சலுகை கொடுக்கப்பட்டவர்களுடைய தொழுகை எவ்வாறு அவர்கள் தொழுகை நிறைவேற்ற வேண்டும் என்ற விடயத்தை பார்ப்போம். சலுகை கொடுக்கப்பட்டவர்கள் யாரு? நோயாளி, அடுத்தது பிரயாணி. அப்ப இந்த ரெண்டு பேரும், பிரயாணி, நோயாளி, இவர்கள் தொழுகை எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும் என்பதை இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்பிலே பார்ப்போம். நோயாளியை பொறுத்தவரையிலே அவருடைய வசதிக்கு ஏற்ப, அவருடைய நிலைமைக்கு ஏற்ப கட்டாயமாக தொழ வேண்டும். அவர் நிலைமைக்கு ஏற்ப கட்டாயமாக தொழுது கொள்ள வேண்டும். அந்த நோயாளியுடைய புத்தி இருக்கும் வரும் வரை, உதாரணமாக ஒரு புத்தியை இழக்காத நிலையில் இருக்கும் வரை கட்டாயமாக தொழுகை நிறைவேற்ற வேண்டும். நேரத்தை விட தொழுகை பிற்படுத்த முடியாது. அவர் எந்த நிலையில் இருக்கிறாரோ அந்த நிலையில் தொழுகை நிறைவேற்றுவதற்கு இஸ்லாம் அனுமதி வழங்கியிருக்குது. அந்த வகையில தொழக்கூடிய முறைகளை பார்ப்போமானால், அவரு நின்று தொழுவதற்கு சக்தி உடையவராக இருந்தால் நின்றுதான் தொழ வேண்டும். அவர் ருக்கு செய்வது, சுஜூது செய்வது அதிக சிரமம் இல்லை என்றால் நின்றுதான் தொழ வேண்டும். இரண்டாவது, அவர் சக்தி இருந்தும், நின்று தொழுவதற்கு சக்தி இருந்தாலும் ருக்கு சுஜூது செய்வதற்கு குனிய முடியாத ஒரு நிலை இருந்தால் அவர் என்ன செய்ய வேண்டும் என்றால், நிலையில் நிற்கின்ற போது ருக்குவுக்காக சற்று முடியுமான அளவுக்கு குனிய வேண்டும். சுஜூதை பொறுத்தவரையிலே அவ்வாறு அமர்ந்து கீழே சுஜூது செய்ய வேண்டும். நிலத்தில் சுஜூது செய்ய முடியும் என்றால் நிலத்தில் செய்ய வேண்டும், அல்லது சற்று சுஜூதுக்காக தனது உடலை குனிந்து சாய்க்க வேண்டும். மூன்றாவதாக, ஒரு மனிதருக்கு நின்று தொழுவதற்கு சக்தி இல்லை, நிற்கவே முடியாது. அந்த நிலையில் அவர் என்ன செய்யணும்? அமர்ந்து தொழ வேண்டும், உட்கார்ந்து தொழ வேண்டும். இந்த நிலையில அவரு நிலையில் நிற்கும் போது, ருக்கு செய்யும் போது அவர் என்ன செய்யணும்னா உட்கார்ந்து, அதாவது சம்மானம் போட்டு உட்காருது, அப்படியே சொல்றேன், ரெண்டு காலையும் போட்டு உட்காருது, சம்மானம் கொட்டி அப்படி உட்கார்ந்து என்ன செய்வாரு? தொழுவாரு. நிலையில ஓதரத்துல மோதுவாரு. ருக்கு செய்யும் போது என்ன செய்வாரு? கொஞ்சம் குனியுவார். சுஜூத செய்யும் போது என்ன செய்வாருன்னா, நாம் இப்ப இரண்டாவது அத்தியாயத்தில் இருப்போமே, அதாவது வலது காலை நட்டி இடது காலை வலது காலுக்கு போட்டு உட்காருவோம் இல்லையா, அந்த முறையில உட்கார்ந்து அவரு சுஜூது செய்வார். அடுத்ததாக, உட்கார்ந்தும் தொழுவதற்கு சக்தி இல்லாவிட்டால், அதாவது அமர்ந்தும் தொழ முடியாது, உட்கார்ந்தும் தொலைலாட்டி அவர் என்ன செய்வார் சொன்னா, அவர் சாய்ந்த நிலையில் தொழுவார். சாய்கின்ற போது அவருடைய அந்த விழா வலப்பக்கமாக அவர் சாய்ந்து தொழ வேண்டும். இவ்வாறு தொழுகின்ற போது கிப்லாவை முன்னோக்குவதற்கு முயற்சிக்க வேண்டும். அடுத்ததாக, முடியுமாக இருந்தால் அவர் என்ன செய்ய வேண்டும்? ருக்கு சுஜூதின் போது அவருடைய உடலை ருக்குவுக்கு கொஞ்சமும் அதனை விட அதிகமாக சுஜூதுக்கும் குனிய வேண்டும். இது அவருக்கு முடியுமான முறையில் செய்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, விழாப்புறமும் சாய்ந்து தொழ முடியாது, நின்றும் தொழ முடியாது, உட்கார்ந்தும் தொழ முடியாது, சாய்ந்தும் தொழ முடியாது என்றால் அவர் என்ன செய்யலாம்? அப்படியே மல்லாக்க படுக்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது முதுகுப்புறம் நிலத்திலும் இரண்டு கால்களை கிப்லாவின் பக்கம் நீட்டி என்ன செய்ய வேண்டும்? அவரு தொழ வேண்டும். இந்த நேரத்திலே சுஜூத், ருக்கு இவைகளுக்கு உடலை அசைக்க முடியும் என்றால், அதாவது ருக்குவுக்கு கொஞ்சமும் அதனை விட அதிகமாக சுஜூதுக்கும் அப்படி அசைக்க முடியும் என்றால் உடலை அசைத்து ருக்கு சுஜூது செய்ய வேண்டும். இவ்வாறு ருக்கு சுஜூது செய்வது, அதாவது உடலை குனிந்து செய்வது சிரமம் என்றால் அவருக்கு அது வேண்டப்படாத ஒரு விடயமாக இருக்கு. உதாரணமாக, ருக்குவுக்காக வேண்டி உடலை கொஞ்சம் குனிவதும் அதனை விட சுஜூதுக்காக அதிகமாக குனிவது சிரமமாக இருக்கும் என்றால் அது அவருக்கு அனுமதிக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கும். அவ்வாறு குனிய தேவையில்லை. அவருடைய சாய்ந்த நிலையில் அவர் உள்ளத்தால் நினைத்து கொண்டால் சரி. உதாரணமாக, ஆரம்பத்துல அப்படியே படுக்கும் போது, இப்ப நான் நிலையில இருக்கிறேன், அது ஓத முடிஞ்சப்பறம் இப்போ ருக்குல இருக்கிறேன், அதுக்கு பிறகு சுஜூதுல இருக்கிறேன்னு சொல்லி மனதால் நினைச்சு கொண்டு அந்தந்த திக்ருகளை ஓதிக்கொள்ளும். அவர் படுத்த நிலையில இருப்பார், அவருக்கு அசைய முடியாது. இவ்வாறான நிலையில் அவர் என்ன செய்வாருன்னா, நிலையில இருக்கும்போது என்ன தோணுமோ அதை ஓதுவார். அது பிறகு ருக்கு வரும்போது, இப்ப நான் ருக்குல இருக்கிறேன்னு ருக்குல ஓதவுடைய திக்ரு ஓதுவார். அது பிறகு சுஜூதுக்கு போறேன்னு மனசால் நினைச்சு கொண்டு அந்த திக்ருகளை ஓதுவார். அடுத்ததாக, நோயாளி தொழுகையுடைய நிபந்தனைகளை முடியுமான அளவுக்கு பின்பற்ற வேண்டும்.
உதாரணமா தொழுகை நிபந்தனையில் உள்ளதான் கிப்லாவே முன்னோக்க வேண்டும். தொழுகையில கிப்லாவே முன்னோக்க வேண்டும். தண்ணீரினால் உது செய்ய வேண்டும். அதே போன்று தண்ணீரினால் உது செய்ய முடியாவிட்டால் என்ன செய்யலாம்? தயமும் செய்யலாம். அசுத்தங்களை அப்புறப்படுத்த வேண்டும். இவைகள் எல்லாம் முயற்சிக்க வேண்டும். அதுவும் முடியாவிட்டால், உதாரணமா ஒரு பெட்ல படுக்கையா ஒரு நாள் இருக்கிறார், இதெல்லாம் செய்ய முடியவில்லை என்றால் அவர் எந்த நிலையில் இருக்கிறாரோ அதே நிலையில் அவர் என்ன செய்யலாம்? தொழுகைய நிறைவேற்றலாம். இதெல்லாம் நேரத்தை தாமதப்படுத்த முடியாது என்பதற்கான ஒரு வழிகாட்டு. அதாவது நேரம் முடிய போகுது, எனக்கு என்ன செய்யலாது? எழும்பி உட்கார இயலாது, உது செய்ய இயலாது, அசுத்தத்தை நீக்க இயலாது. இவ்வாறான சந்தர்ப்பங்கள் என்ன செய்யலாம்? எந்த நிலையில் இருக்கிறாரோ அந்த நிலையில் அவரு தொழுகையை நிறைவேற்றிக் கொள்ளலாம். பொதுவாக நோயாளி நிலையில் இருக்கும் போதும் ருக்கு செய்யும் போதும் அமரும் போது எப்படி உட்காரணும்னு சொன்னோம்? சம்மானம் கொட்டி உட்காரணும். சம்மானம் கொட்டி உட்காரணும் தெரியுதானே? 2 கால்களையும் வச்சு அப்படியே உட்காருவோம். இது நிலையிலும் ருக்குவிலும். சுஜூது செய்யும் போது என்ன செய்யணும்? இரண்டாவது அத்தஹியாத்துல, முதலாவது அத்தஹியாத்துல உட்காருவோம் இல்லையா? வலது காலை நாட்டி இடது கால வலது கால போட்டு அந்த இஃப்திராஷ் முறையில் என்ன செய்யணும்? அமர வேண்டும். இது சுருக்கமாக நோயாளிகள் தொழுகையை நிறைவேற்ற வேண்டிய முறை. தொழுகையை நிறைவேற்ற வேண்டிய முறை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு இயலுமான முறையிலே தொழுகை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக நின்று தொழுவது, முடியாவிட்டால் அமர்ந்து தொழுவது, அதுவும் முடியாவிட்டால் சாய்ந்து தொழுவது, அதுவும் முடியாவிட்டால் மல்லாக்கப்படுத்து அவர்கள் தொழுகை நிறைவேற்றுவது. அந்த ருக்கு சுஜூதுகளுக்கு உடல் அசைவுகள் முடியாத சந்தர்ப்பத்தில் மனதால் எண்ணிக்கொள்வது, நான் இப்போது நிலையில் இருக்கிறேன், இப்போது ருக்கு செய்கிறேன், இப்போது சுஜூது செய்ய மனதால் எண்ணி தொழுகை நிறைவேற்ற வேண்டும். இது சுருக்கமாக நோயாளிகள் தொழுகையை நிறைவேற்ற வேண்டிய முறை. இரண்டாவது பிரயாணி, அதாவது இருக்கக்கூடிய ஊரை விட்டு பிரயாணம் செல்லக்கூடிய மனிதர்களுக்கும் தொழுகையில் சலுகை கொடுக்கப்பட்டுள்ளது. உதாரணமாக அவர் பிரயாணியாக இருக்கின்ற போது 4 ரக்காத்து தொழுகைகளை என்ன செய்யலாம்? 2ஆக சுருக்கி தொழலாம். இதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து நிசா 101வது வசனத்திலே வைதா வரபத்தும் ஃபில் அர்த், அதாவது பூமியில் நீங்கள் பயணம் மேற்கொண்டால் நீங்கள் தொழுகையை சுருக்கிக் கொள்வதில் உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை, சுருக்கிக் கொள்ளலாம் என்று அல் குர்ஆன் சொல்கிறது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயலை பற்றி அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நாம் மதீனாவிலிருந்து மக்காவுக்காக நபி அவர்களிடம் புறப்பட்டோம். அந்த நேரத்திலே நபி அவர்கள் ஃபகான யுஸல்லி ரக்அத்தைனி, தொழுகைகளை 2 ரக்காத்துகளாக நாம் மதீனாவுக்கு மீண்டு வரும் வரை தொழுதார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். எனவே குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. இந்த தொழுகையை சுருக்கி தொழுவது என்பது தனது ஊரை விட்டு எப்போது அவர் புறப்படுகிறாரோ, அவர் வாழக்கூடிய ஊரை விட்டு எப்போது புறப்படுகிறாரோ, அதாவது புறப்பட்ட நேரத்திலிருந்து அந்த சுருக்குதல் என்பது அவர்களுக்கு என்னது? கசர் என்பது ஆரம்பமாகிறது. அதாவது ஊரை விட்டு புறப்படுவதற்கு முன்னால் அவர் பிரயாண ஏற்பாடெல்லாம் செஞ்சாலும் அவர் என்ன செய்யப்பட மாட்டார்? பிரயாணியாக கருதப்பட மாட்டார். அதாவது இருக்கிற ஊரை விட்டு என்ன செய்யணும்? வெளியே போனதுக்கு பிறகுதான் பிரயாணியாக அவர் கருதப்படுவார். புறப்பட்ட நேரத்திலிருந்து கசர் செய்வது அனுமதிக்கப்பட்டதாக இருக்கிறது. அதே போன்று அந்த பிரயாணம் எவ்வளவு தூரம் இருக்க வேண்டும் என்பதிலே பல கருத்துக்கள் இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 80 கிலோமீட்டர்கள், கருத்து வேற்றுமைக்கு அப்பாற்பட்ட தெளிவான விடயங்களை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 80 கிலோமீட்டருக்கு அதிகமான தூரம் பயணம் மேற்கொண்டால் அவர் என்ன செய்யலாம்? அந்த தொழுகைகளை சுருக்கி தொழுது கொள்ளலாம். அடுத்ததாக பயணம் முடிந்து ஊருக்கு வரும் வரை என்ன செய்யலாம்? அவர்கள் தொழுகையை சுருக்கி தொழலாம், அனுமதி இருக்குது. அவர் பிரயாணி என்ற நிலையில் இருந்தால் அந்த சுருக்கி தொழுவது என்பது அனுமதி இருக்குது. உதாரணமாக ஒரு பிரயாணி தனது இருப்பிடத்தை விட்டு இன்னும் ஒரு இடத்துக்கு பயணம் மேற்கொண்டால் அவருக்கு 3 நிலை இருக்குது. பிரயாணிக்கு 3 நிலை. ஒன்று, அவரு பயணம் மேற்கொள்வது 4 நாட்களை விட அதிகமாக இருக்கும், அல்லது 4 நாட்களை விட குறைவாக இருக்கும். 3வது நிலை, எத்தனை நாள் இருப்பேன் என்பது அவருக்கு தெரியாது. அப்ப பிரயாணிக்கு எத்தனை நிலை இருக்கு? 3 நிலை. ஒன்று, நான் பயணம் மேற்கொள்வது 4 நாட்களை விட அதிகம், 5 நாள், 6 நாள், 10 நாள், அல்லது 4 நாட்களை விட குறைவு. 3வது நிலை, எத்தனை நாட்கள் பயணத்தில் இருப்பேன் என்பது எனக்கே தெரியாது. இந்த 3 நிலை தான் ஒரு பிரயாணிக்கு இருக்கும். முதலாவது, ஒரு மனிதர்
பயணம் மேற்கொள்ளும் போது நான் ஒரு 5 நாள் தங்க போறேன்னு பிளானிங்ல போறாரு. இவர் என்ன செய்யணும்? எப்போது பிரயாணத்தை தொடங்கி இருப்பிடத்துக்கு போய், அதாவது எங்க போகணும்னு அவர் நினைக்கிறார், அங்க போய் சேர்ந்த உடனே 4 நாட்களுக்கு மேலாக இருந்தால் அவர் என்ன செஞ்சிடணும்? அங்க போய் சேர்ந்த உடனே அவருக்கு சுருக்குதல் என்பது நின்றுடும். பயணம் மேற்கொள்ளும் போது பயணத்துல செய்யலாம். அந்த போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துட்டாருன்னா அவர் என்ன செய்யலாது? அந்த பிரயாணத்துக்குரிய சலுகை இல்லாம போய்விடும். இது முதலாவது. இரண்டாவது, அவரு 4 நாட்களை விட குறைவாக இருந்தால் அவர் என்ன செய்யலாம்? அந்த பிரயாண சலுகைகள், உதாரணமா 2 நாள் போறார், அவர் என்ன செய்யலாம்? அந்த பிரயாணத்துக்காக கொடுக்கப்பட்ட சலுகை சுருக்கி சொல்லுவது அவருக்கு அனுமதி. அல்ல மூன்றாவது நிலை, எத்தனை நாள் என்று தெரியாது. அவரு பயணம் மேற்கொள்றாரு, சில வேளை 10 நாட்களாக இருக்கும். அல்லது ஒரு அதாவது வைத்தியரை சந்திப்பதற்காகவோ அல்லது ஏதாவது ஒரு அவருடைய விடயத்தை என்ன மீளாய்வு செய்வதற்காக போறார் ஒரு ஊருக்கு. ஆனா இன்றைக்கு முடியும், நாளுக்கு முடியும் அப்படின்னு சொல்லி எத்தனை நாளைக்கு அவருக்கே தெரியாது. இவ்வாறான நிலையில் அவருக்கு என்ன செய்யலாம்? அவரு 4 நாட்களை விட கூட தங்கினாலும் கூட எப்போது நான் எனது செயலை முடித்துக் கொள்வேன் என்பது தெரியாத நிலையில் இருந்தால் அந்த நாட்கள் முடியும் வரும் வரைக்கும் அவருக்கு என்ன கசரு செய்வது அனுமதிக்கப்பட்ட விடயம். கிளியர் தானே? 4 நாட்களை விட அதிகமாக போனால் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்த உடனே கசருங்கிறது என்ன செய்யும்? பிரயாண சலுகை நின்றுவிடும். 4 நாட்களை விட குறைய போனால் அவர் பிரயாண சலுகைகளை பயன்படுத்துவார். போகக்கூடிய பயணம் எத்தனை நாள் என்பது தெரியாமல் இருந்தால் அவர் எத்தனை நாள் இருக்கிறாரோ அத்தனை நாளுக்கு என்ன செய்யலாம்? கசரு செய்வது அனுமதிக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது. அடுத்ததாக ஒரு பிரயாணி, அவரு ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு இமாமை பின்பற்றி தொழுகிறார். உதாரணமா நம்ம பயணம் போறோம், உதாரணமா மக்காவுக்கு போகும்போது இடையில ஒரு பள்ளியில அந்த பள்ளிக்குரிய இமாம் தொழுகிறார். ஆனா நாம போய் சேரும் கடைசி அத்தையாத். நமக்கு தெளிவாக தெரிந்தால் இவர் ஊர் இமாம் தான், பள்ளிக்குரிய இமாம் தான் தெரிஞ்சா அவர் என்ன செய்யணும்? அந்த தொழுகைய முழுமையாகத்தான் தொழுகணும். அதே நேரத்துல ஒரு பிரயாணி தொழுகிறார், அவர் ஊர்ல உள்ளவர், மற்றவர் அந்த பிரயாணியை பின்பற்றி ஊரில் உள்ளவர் தொழுது அவர் என்ன செய்யணும்? இப்ப பிரயாணி 2 ரக்காத்துல சலாம் கொடுத்துருவார். அந்த ஊரில் உள்ளவர் என்ன செய்யணும்? எழும்பி முழுமைப்படுத்த வேண்டும். அப்ப பிரயாணியை ஊரில் உள்ளவர் தொழுதால் அவர் இமாம் சலாம் கொடுத்ததற்கு பின்னால் தொழுகையை முழுமைப்படுத்த வேண்டும். பிரயாணி ஊரில் உள்ள இமாமை பின்பற்றினால் அந்த இமாமை போன்ற தொழுகை என்ன செய்ய வேண்டும்? முழுமைப்படுத்த வேண்டும். இது பிரயாணிகளுக்குள்ள விடயம். இன்ஷா அல்லாஹ் இந்த சலுகை கொடுக்கப்பட்டவர்கள் நோயாளி எவ்வாறு தொழ வேண்டும், பிரயாணி எவ்வாறு தொழ வேண்டும் என்பதை அறிந்து நமக்கு இது போன்ற நிலை நோய் ஏற்பட்டால், பிரயாணம் ஏற்பட்டால் அவைகளை முறையாக நிறைவேற்றுவதற்கு நாம் முயற்சிப்பதோடு நோயாளியாக இருக்கக்கூடியவர்களுக்கு நோயின் போது தொழக்கூடிய முறைகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும். பிரயாணம் மேற்கொள்கின்ற போது நண்பர்களுக்கு பிரயாணத்துடைய விடயங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும். எனவே எதை படித்தோமோ அவைகளை நமது வாழ்வில் பின்பற்றுவதோடு ஏனையவர்களுக்கும் எத்தி வைப்பதற்கு நாம் முயற்சிப்போமாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வரக்கூடிய வகுப்புகளிலே 2 பெருநாள் தொழுகைகள் எவ்வாறு தொழ வேண்டும், அடுத்ததாக கிரகணம், அது சூரிய கிரகணமாக இருக்கலாம், சந்திர கிரகணமாக இருக்கலாம், அந்த தொழுகைகளை பற்றி வரக்கூடிய வகுப்புகளை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். எனவே எதை கேட்டோமோ அதனை வாழ்வில் எடுத்து நடப்பதற்கு வல்லவன் அல்லாஹ் அருள் புரிவானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين.